Assalamu alaikum. Welcome back to our $1 million AFSARA. நம்ம இப்போ இந்த வீடியோல சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. இத ஃபுல்லா நாங்க விறகு அடுப்புல தான் செஞ்சோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு அப்புறமா 4 சொல புளியை வந்து தண்ணியில ஊற வச்சிட்டு அதை நல்லா சாறு எடுத்து வச்சாச்சுங்க. மீனானத்துக்கு வந்து புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. அதோட 2 தக்காளியும் கட் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுறலாம். தக்காளி நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதில் மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. அதோட இப்போ ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு தேங்காய், முழு தேங்காவை மீடியம் சைஸ் தாங்க, இந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதோட பேஸ்ட்டை இது எல்லாத்தோடையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போது நெத்திலி மீனை க்ளீன் பண்ணதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதில் ஒரு மண் பாத்திரத்தை வச்சாச்சுங்க. இப்போது மண் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கறிவிடகம் சேர்த்துட்டு நம்ம பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரணும், தீஞ்சிடக்கூடாது. சீக்கிரமாக வந்து கறிவிடகம் வந்து தீஞ்சிரும். அதனால் மிதமான சூட்டில் தாங்க வைக்கணும். இப்போ இதில் கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்தாச்சுங்க. இப்போ அதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணும் போதே நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தை நான் லைட்டாக கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. மசாலா வாசனை வந்து போகணும். ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாங்க. இது வந்து மாங்காய் வந்து நீலம் மாங்காய் 2 மாங்காய் ஃபுல்லாக நாங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம். இந்த மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதோட நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வெண்டைக்காய் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த குழம்புல சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பழுத்த மாங்காவாக இருந்துச்சு. இந்த குழம்புல சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது இந்தமாரி மாங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அலசிக்கலாங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு வந்து கொதித்த உடனே மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பாருங்கள் கொதிக்குது, மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. சின்ன சைஸ் மாங்காய் தாங்க, நீல மாங்காய் 2 மாங்காய் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. இப்போது நெத்திலி மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மீனையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் நாங்கள் இப்போ சேர்த்துட்டோம். மெதுவாக மீன் வந்து உடையாமல் அழகாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மீன் குழம்பு வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மீன் குழம்பு வந்து இந்தமாரி மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. மொதல் நாளை விட மறுநாள் தான் இந்த மீன் குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெத்திலி மீன் குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் $1 million சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.